நான் சீதாரன் நந்தன் வைகுந்தன் தர்பர சிற்பர சச்சிதானந்த குருசாமியாயும் எங்கும் நிரந்தரிக்கப்பட்ட மேகவண்ணனாகிய கோபாலக்கண்ணன் வந்தேன். பந்தமத்த தூயன் பாண்டவ சகாயன் பார்த்த சாரதி ஓட்டம் தீர்த்தன் பந்தாபாசமே அற்றவன் பாண்டவரை மட்டும் எப்பொழுதும் மனதில் நினைத்திருப்பவன் அன்பு உள்ள லட்சுமிக்கு மணாளன் சுபத்திரைக்கு அண்ணன் அமர்ந்திருக்கும் மாதருக்கு தரிசனம் காட்ட வந்த கண்ணன் மாதவா விளக்கம் வேண்டும் அல்லவா? அதனால விகடமான வார்த்தை எல்லாம் வேண்டாம், விளக்கம் மட்டும் தேவை. ஆமா மாதவா, ஸ்ரீ என்றால் பெண், தரன் என்றால் நாயகன், லட்சுமி சதாகல உரமாக என்னுடைய மார்பிலே தரித்திருப்பதால் ஸ்ரீதரன் நந்தா நந்தனன். நந்தனுடைய மணியிலே நான் இளம் பருவத்திலே ஓடியாடி விளையாடி வந்ததால் நந்தா நந்தனன். கோவிந்தன், கோவிந்தன் என்ன விந்தன் என்றால் ஆவு கூட்டங்களை அண்ணா பலராம சக்கரவர்த்தியோடு நான் வடமதுராபுரியிலே சில காலம் பரிபாலித்து வந்ததால் கோவிந்தன். கோவிந்தன் ஜெகமளந்த பாதன். மாதவா, இந்த புவனத்திலே மாவலி சக்கரவர்த்தியானவன் நான் என்ற இருமாப்போடு அரசாட்சி செய்தான். இவன் ஆணவத்தை அடைக்க வேண்டும் என்று நான் என்ன செய்தேன் தெரியுமா? ஒரு குள்ள பிராமணனாக ரூபம் கொண்டு மாபலி சக்கரவர்த்தியிடம் சென்றேன். ஐயா மாபலி சக்கரவர்த்தி, உன்னை நாட்டு மக்கள் அனைவரும் வாக்கு தவறாத சத்ரியன் என்று போற்றுகிறார். இந்த குள்ள பிராமணனுக்கு உன்னுடைய நாட்டிலே ஒரு 3 அடி மண் தானம் கொடுங்கள் ஐயா என்று வந்திருப்போன குள்ள பிராமணன் கேட்பதோ 3 அடி மண் தானம் தருகிறேன் என்று வாக்கு கொடுத்தான். அருகாமலுடைய அவனுடைய மந்திரி சுக்கராச்சாரி மந்திரியானவன் வேண்டாம் என்று தடுத்தார். ஏன்னா கொடுக்கிறதுக்கு ஒருத்தன் தான் வச்சுக்கா, கெடுக்கிறதுக்கு 9 பேர் இருப்பான். அது போல தேவருக்கெல்லாம் குரு பிரகஸ்பதி, அசுருக்கெல்லாம் குரு சுக்கராச்சாரியார். அப்படி இருக்க வேண்டாம் என்று தடுத்தார். என் மாபலி சக்கரவர்த்தி வந்திர போன குள்ள பிராமணன் கிடையாது, அவன் ஒரு மாயாவி, தானம் தர வேண்டாம் என்று தடுத்தார். தடுத்தவுடைய வார்த்தையை மாபலி சக்கரவர்த்தி கேட்கவில்லை. சுக்கராச்சாரியின் வார்த்தை மாபலி சக்கரவர்த்தி கேட்கவில்லை. தன்னுடைய கணவன மனைவியும் சேர்ந்து எள்ளும் ஜலமும் தர்ப்பையும் வைத்து எனக்கு தாரகை வார்த்து தரும் தருணத்திலே சுக்கராச்சாரியானும் சூழ்ச்சி செய்தார். ஆமா, கெண்டிகை துவாரத்திலே கருவண்ணாக ரூபம் கொண்டு ஜலம் வெளியே வர விடாமல் துவாரத்தை அடைத்துக் கொண்டிருக்கிறான்.
ஞானத்தால் அறிந்தேன். தானம் தரும்போதை தடுத்தானே சுக்கராச்சாரி, இவன் சூழ்ச்சியாகத்தான் இருக்கும் என்று அறிந்தேன். என்னுடைய கரத்தில் இந்த தர்ப்பை எடுத்தேன். கருவண்டாக அடைத்துக் கொண்டிருக்கிறானே சுக்கராச்சாரி, அவன் கண்ணை பார்த்து புரிந்தேன். சுக்கராச்சாரி கண்ணை? ஆமா, சுக்கராச்சாரியின் கண் போனது. போச்சு. ஜலத்தோடு உதிரம் கொப்பளித்து ஓடி வருகிறது. இரு கரத்தையும் நீட்டி ரத்த தானமாக பெற்றுக் கொண்டேன். ஐயா மாபலி சக்கரவர்த்தி, எப்பகுதி அளந்து கொள்ளட்டும் ஐயா என்றேன். மாபலி சக்கரவர்த்தி கேட்டேன். ஐயா, தனக்கு தேவைப்பட்ட பகுதி எப்பகுதி வேண்டுமானால் அளந்து கொள்ளுங்கள் ஐயா என்றான். மாபலி சக்கரவர்த்தி, ஆமா, நான் என்ன செய்தது தெரியுமா? உடனே விஸ்வரூபம் எடுத்து அண்டம் என்று சொல்லக்கூடிய ஆகாயத்தை ஓரடியாகும், வெண்டம் என்று சொல்லக்கூடிய பூமியை ஓரடியாகும் அளந்தேன். அடே மாபலி சக்கரவர்த்தி, அண்டமும் பிண்டமும் அளந்ததற்கு 2 அடிக்கு தான் இடமானது, 3வது அடிக்கு இடம் எங்கே என்று. ஐயா, வந்திருப்பவர் யார் என்று தெரியாமல் சுக்கராச்சாரியின் வார்த்தையும் கேளாமல் 100 அசுவமேத யாகம் செய்து இந்த தேவ இந்திர பதவியை அடையலாம் என்று எண்ணம் கொண்ட என் ஆணவத்தை அடக்கி ஆண்டவா, நானும் வாக்கு தவறாத சத்திரியன். ஏன்னா சத்திரியெல்லாம் வாக்கு தவற மாட்டான். ஆனா அப்படி இருக்க 3வது அடியின் சிரசே பிரதானம் என்று தலை வணங்கினான். என்னுடைய வலது பாதத்தை தூக்கினேன், அவன் சிரசின் மீது வைத்தேன். அதல ஆமா, மாபலியும் பாதாளத்துல கொண்டு கிடக்கிட்டான். அந்த புவனத்திலே மாதவா அவனியே என்பதும் சிவனே என்பதும் அடியேனே மாதவா. அப்படி இருந்தாலும் நான் யாருடைய சுதன் தெரியுமோ? தேவாயின் கூடல் விளக்கம் செய்தவன் நான். தேவாயி தேவகிக்கும் வசுதேவருக்கும் 8வது குழந்தையாக உலக ரட்சகனாக ஓங்கார ரூபனாக நான் எப்படி ஜனனமானேன் தெரியுமா? எப்படி மாதவா? ஆவணி மாதம் அஷ்டமி திதி, ரோகிணி நட்சத்திரம், கிரட்சபட்சம் கூடிய சுபதினம், இரவு 11:55 சாம்பல்லான ரூபத்தோடு சங்கு சக்கராயத்தோடு நான் ஜனனமானேன். மாதவா, ஒரு இரவிலே 2 தாயை பார்த்தவன். ஒரு இரவிலே? ஆமா. எப்படி? ஒரு இடத்திலே பிறந்து அதே இரவிலே மற்றொரு இடத்திலே நான் ஒளிந்து வளர்ந்தேன். ஏன்? கிரேதா ஆண்டிலே நான் சீதா பிராட்டியை மணந்த காலத்திலே அவதாரம் ராமவதாரத்திலே இந்த புவனத்திலே என் மீது ஆசை கொண்ட பெண்கள் 12,011 பெண்கள். அந்த பெண்களுக்கெல்லாம் ஆதியிலே ஒரு வாக்களித்தேன். எப்படி? பெண்களே, இப்போ ராமனாக அவதாரம் செய்திருக்கிறேன். என் மனைவி சீதா பிராட்டி ஒருவளை தவிர மற்ற பெண்ணை நான் ஏறெடுத்து பார்க்க மாட்டேன். ஏன்? ஏகபத்தினி விரதனாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் இப்போது. ஆமா, அதனால உங்கள் ஆசையெல்லாம் இப்போது தீர்க்க முடியாது. அடுத்த யுகத்திலே கண்ணனாக கிருஷ்ணனாக அவதாரம் செய்வேன். அந்த யுகத்திலே உங்கள் ஆசையெல்லாம் தீர்க்கிறேன் என்ற ஆதியில பெண்ணுக்கெல்லாம் நான் வாக்களித்தேன். வாக்களித்த வண்ணமாக 12,000 பெண்களும் கோபால மாதர்களாக எதுகுலத்திலே வந்து பிறந்தாள். எப்படியா? எதுகுலத்துல. அதனால்தான் அவருடைய ஆசையெல்லாம் தீர்க்க வேண்டும், அவளோடு ஆடி பாடி விளையாட வேண்டும் என்பதற்காக அங்க போய் வளர்ந்தேன். 12,000 கோபால மாதர்கள், 8 பட்டபஸ்ரீ, ராதா ருக்கு, சதாகலம் மார்பள லட்சுமி. அப்படி கரெக்டா? அப்படி இருக்கேன் நான். அது மட்டும் இல்ல, என் தாய் மாமன் கம்சனை கொல்ல வேண்டும் என்பதற்காக அங்க போய் ஒளிந்து வளர்ந்தேன். ஓமா, தாய் மாமனை கொண்டு போனோம். ஆமா. அப்படி இருந்தாலும் இன்னும் நான் எப்படி வருகிறேன் தெரியுமா? நான் எல்லைக்குள் எண்ணெய் போல் எங்கும் இறந்தவன்.
எண்ணெய் என்பார். வண்ணமாக கண்ணா வர வேண்டும், கோவிந்தா வர வேண்டும், கோபாலா வர வேண்டும் என்று யார் எந்த இடத்திலே இருந்து முறையிட்டாலும் அச்சனமே சென்றவர் துன்பத்தை எல்லாம் திருப்பவன். அருகலி என்று உரைத்தால் போதும், அச்சனமே அவர் இருதயத்திலே குடிபுகுந்து அவர்களை காவந்தன செய்வேன். அப்படி இருந்தாலும் சிறிது நேரமாக என்னுடைய அத்தை பிள்ளைகள் பாண்டவரை ராஜாக்கள் என்னையே தியானித்துக் கொண்டிருக்காங்க. தரிசனம் காட்டம் புறப்படு. உன்னுடைய திவ்ய பொற்பாத கமல திருவடிக்கு அத்தனை கலைவர் ராஜாக்களும் எங்கள் தேவியோடு அநேக வணக்கம். தர்மமே உருவாக வந்த மையவா
இந்த சந்திரகுலம் 37வது தலைமுறை வரையிலும் இந்த சந்திரகுலம் முன்னால் விளங்க வேண்டும் என்பதற்காகவே இந்த பிரபஞ்ச பூமியிலே நீங்கள் 5 ராஜாக்கள் ஜனனமானீர். இந்த பிரபஞ்ச பூமியிலே நீங்கள் 5 ராஜாக்களை எப்படி வாழ வேண்டும் தெரியுமா? எப்படி சுவாமி? என்னுடைய பாரத படிந்த பலையால் சிரஞ்சீவியாக வாழ்ந்திருப்பாய். அருமையன் தங்கா திரௌபதா கோபாலா வர வேண்டும் என்று அழைத்ததென்ன சொல்லையா? கோபாலா வர வேண்டும் என்று அழைத்த காரணத்தை விளம்பி வருவாய்.
ராஜபேட்டையை நோக்கி ராஜசபையை நோக்கி நாரத மகாமுனிவர் வந்தார். சரி வந்தவருடைய பாதத்தை பணிந்தோம், நல்லாசிரி பெற்றோம். சரி நல்லது. அவர் என்ன உரைத்தார் சுவாமி? என்ன உரைத்தார்? எங்களை எல்லாம் இளம் பருவத்திலே விட்டு விட்டு சென்ற எங்கள் தந்தை பாண்டு மகாராஜா பாண்டு மகாராஜி அமுதந்த முனிவர் சாபத்தால் அகால மரணம் அடைந்தார் அல்லவா? சரி. அன்று நாள் முதல் இன்று நாள் வரை சுவாமி அவர் சொர்க்கப்பதம் இல்லாமல் நரகத்தில் ஆழ்ந்திருக்கிறாராம் சுவாமி. யாரு நாரதம் பார்த்துட்டு வந்து உங்ககிட்ட சொன்னா? ஆமாம் சுவாமி. சரி. இல்ல இல்ல பார்த்த பிறகுதான் சொல்ல முடியும். நாங்க இவ்வளவு நாளா பாக்கல, நீங்களும் பாக்கல. ஆமா நாரதம் போயிருப்போம் போல இருக்குது அங்க யமலோகம். ஆனா உம்மட்டும் போயிட்டு வந்துக்கிறான் பாரு சுவாமி. நாங்களோ ஐவர் ராஜாக்கள் எங்கு கட்டி போன்றிருக்க எங்கள் தந்தை சொர்க்கம் இல்லாமல் இருக்கலாமா சுவாமி? பிள்ளைகள் இருந்தால் பின்பாலே மோட்சம் என்று தெரிவிப்பார்கள் பெரியோர்கள். ஆமா அது போல அதை போல் எங்கள் தந்தை சொர்க்கம் சேர வேண்டும், அதற்கு வழி என்னவென்று கேட்டோம். அதற்கு அவர் என்ன உரைத்தார்? யாருகிட்ட வழி கேட்டா? நாரத மகாமுனிவரிடம் கேட்டோம் ஐயா. நாரதன் கிட்டே கேட்டியா? ஆமா அவன் நல்ல வழி காமிச்சிருப்பான். அவர் என்ன உரைத்தார்? இந்த உலகத்திலே யாருமே செய்யாத யாகமாம் ராஜசு யாகம். அப்படிப்பட்ட யாகத்தை செய்தால் தந்தை சொர்க்கம் அடைவார் என்று உரைத்தார். சுவாமி யாருமே செய்யாத யாகம் என்று திருவாயால் உரைத்தாய். அந்த யாகத்தை நாங்கள் எப்படி செய்வது, எப்படி நடத்துவது என்று கேட்டதற்கு கண்ணையுமை எப்படி காக்கிறதோ அதே போல் காக்கக்கூடிய உங்கள் மாமாவாகிய கோபால கண்ணனை அழைத்து அவரை முன்னிலையில் நிறுத்தி ஆலோசனை கேட்டா அவர் சொல்லுவாரு. ஆமா அவரை முன்னிலையில் நிறுத்தி இந்த யாகத்தை தொடங்கினால் யாகமும் முற்றுகை பெறும், தந்தையும் சொர்க்கம் அடைவார் என்று உரைத்தார். அதனால் உன்னை உள்ளன்போடு தானித்தோம் சுவாமி. ஓய் தருமா. ஆமா என்ன யாகம் சொன்ன? ராஜசு யாகம். நீ சொல்லக்கூடிய அந்த ராஜசியாக வேள்விடியே நம்ம தோட்டத்தில் இருக்கிற கிள்ளுக்கிறியா என்ன? எவ்வளவு வேண்டுமானாலும் அது எப்பேற்பட்ட யாகம் தெரியும், அது சொன்னாதானே தெரியும். ஓய் தர்மா எப்பேற்பட்ட யாகம் தெரியுமா? எப்படிப்பட்ட யாகம்? இந்த புவனத்திலே மும்மூர்த்திகள் சிவன் ஹரி பிரம்மா. இந்த மும்மூர்த்திகளாலே செய்ய முடியாத ஒரு யாகம் என்றால் அதுதான் ஒரு ஆளு. செய்ய முடியாத யாகம் என்றால் அதுதான் நீ சொல்லக்கூடிய அந்த ராஜஸ்ரீ யாக வேள்வெளி. அப்படியா? யாரும் ஏன் செய்ததில்லை, செய்தவரும் பார்த்ததில்லை தெரியுமா? நம்முடைய முன்னோர்கள் எல்லாம் அது ஒரு யாகத்தை அதுக்கு ஒரு மந்திர உபதேசங்களை எழுதி விவசாயத்திற்கு ஒரு மந்திரம், ஆமா திருமணத்துக்கு ஒரு மந்திரம், ஆமா அபகாரியங்களுக்கு ஒரு மந்திரம், கிரக பிரசவத்துக்கு ஒரு மந்திரம், அபகாரியங்களுக்கு ஒரு மந்திரம், அப்படி அனைத்து இதற்கும் மந்திர உபதேசங்களை எழுதி வைத்த நம்முடைய முன்னோர்கள் மூதாதிகள். ஆனா நீ சொல்லக்கூடிய அந்த ராஜ்யாக வேள்விக்கு யாரும் மந்திர உபதேசங்களை எழுதி வைத்ததில்லை. சரி, அதனால யாரும் செய்தது இல்லை. என்ன வேணும்? அப்படி அது செய்ய வேண்டும் என்று எண்ணம் கொண்டால் எப்படி செய்யணும்? எப்படி சுவாமி? ஐயோ அது செய்யணும்னு யோசனை பண்ண 7 நாட்கள் இடவிடாமல் யாகம் நடந்து கொண்டே இருக்க வேண்டும். அந்த யாகத்திலே வருவருக்கு போவருக்கும் அந்த லக்கம் இல்ல. யாகம் நடந்து கொண்டே இருக்க வேண்டும். 7 நாட்கள். அந்த 7 நாட்களுக்கு யார் வந்து எப்பொருளை கேட்டாலும் இல்லை என்று சொல்லாமல் பொன்னையும் பொருளையும் வாரி 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 கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும். அளவற்ற
பொன்பொருளை நீங்கள் சேகரிக்க வேண்டும். சரி, அப்படி கொடுத்தாலும் முடியுமா? முடியுமாவா? ஓய். மச்சாமா எங்க கம்பிமால் இருக்கு? உங்களை தருமன் கிட்ட பேசினா இல்ல ஓய். உங்களை சற்று நாள் வரையும் மறந்தி. ஆனா தருமன் கிட்ட சொல்ல தருமா? சுவாமி தம்பிமார்கள் நால்வர்கள் இருக்கும் பொழுது அளவற்ற பொன்பொருளை நீங்கள் சேகரித்து விடுவீர்கள். அப்படி கொடுத்தாலும் எப்படி சேகரித்துருவீங்க? உன் தம்பிமார் 4 பக்கத்துக்கு 4 பேர் தம்பிமார் அனுப்பணும் வச்சுக்கோ. உன் தம்பிமாருங்க ஊடு புறத்துல செட்டிக்காரங்க இல்ல வீட்டுல போய் லப்பு அளவற்ற பொன்பொருளை நீங்கள் சேகரித்து விடுவீர். பொன்பொருளை சேகரித்தாலும் அதற்கு மேலே ஒண்ணு இருக்குவா? இல்ல அது சும்மா வரானோ. ஏன்னா இந்த அவனி மன்னர்கள் எத்தனை பேர்கள் உனை போல எத்தனை தேசம் இருக்கிறது? ஆமா, அந்த அவனி 56 தேச மன்னர்களும் ஒருமிக்க அடக்க வேண்டும். முடியுமா? ஊரை விட்டுட்டு மீதி அனைத்து தேச மன்னர்கள் எல்லாம் தருமா, நீ ஒரு வார்த்தை ஆடினீர் என்றால் உன் முன்னே அனைத்து அரசரும் கை கட்டி வாய் மூடி நிற்க வேண்டும். உன்னால முடியுமா? அனைத்து அரசரையும் அடக்கி விடலாம். ஆனா ஒருத்தங்கிறான், அவன் யாராக அடங்க மாட்டான். நானும் அவனோடு 18 முறை போர் தொடுத்து ஒரு முறை கூட வெற்றி கண்டதில்லை. ஆமா, அவன் சாதாரண ஆள் இல்ல ஓய். அவன் சாதாரண ஆள் இல்ல ஓய். அவன் பேரங்க சொன்னா இங்கேயே வந்து என்ன அடிப்பான் எல்லாரையுமே. அவன் பேர அப்ப சொல்லிட்டாமா? பாத்துக்குவியா? யாரு தெரியுமா அவன்? செல்வம் அவனிடம் கைவசமா இருக்கு. ஏன்னா யார் தெரியுமா? மகத நாட்டை ஆண்டு வரக்கூடிய யாரோ ஒருத்தன் பண்ணிட்டான்னாங்க. அவன் பேர் சொன்னா வந்தாலும் வருவான். சொல்லட்டாமா? சொல்லியா? கொஞ்ச நேரம் போச்சு சொல்றேன். சுத்தி பாக்குறேன். பேர சொன்ன உடனே வந்தாலும் வருவான் போறான். அப்படியா சொல்ற? முச்சுருங்கதியா மகத நாட்டை ஆண்டு வரக்கூடிய சராசன் நானும் பாக்குறேன். அப்படி சொல்ல பாக்குறேன். நீ ஒரு முறை 2 முறை சொல்றேன் நானு. நீ நானும்
மாமா ஏமா அந்த சரோச்சந்திரன் சொன்ன உடனே என்னுடைய மனசு அல்லல் படுத்தியா மாமா. பின்னால் ஓய் 18 முறை போர் கொடுத்த நான் ஓய் தனிமையில போனேன், ஒண்டியா போய் மாட்டிக்கிறேன். இப்போது எனக்கு துணையாக பீமனையும் அர்ஜுனனையும் எனக்கு துணையாக அனுப்பி வைத்தான். 19வது முறை படுகொலை சேர்த்து வரேன். போய் வச்சமா போய் வச்சமா. நீங்களோ அவனிடம் சென்று 18 முறை புறமுது காட்டி அடிவதை வாங்கி ஓடியாண்டீங்க. அப்படி இருக்க என் தம்பிமார்களோ சின்ன சிறியவர்கள் அன்னவரை நான் அனுப்ப சொல்றிய அனுப்ப முடியாதியா போயா. சிறுவரால் ஆகுமோ ஜெயம்பர போகுமோ என்று உன்னுடைய மனமானது அல்லல்படுது. இன்னும் தம்பிமார்கள் சின்ன பொண்ணுங்களே நினைச்சுக்கிறியா? முடியாது. எனக்கு எல்லாம் தெரியும் உன் தம்பிமார்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று. ராமனுக்கு எல்லாம் தெரியும். ஏன் தெரியுமா? எதுக்கு உண்மை சொல்லிட்டோமா? அந்த பீமன் இந்த புவனத்திலே இந்த பீமனால் தான் அந்த சராசரன் கொல்ல வேண்டும் என்று விதி எழுதிருக்கு. ஓய் விதியே விதி 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 எழுதிருக்கு. ஓய் விதியே அப்படியா? ஆமா. ஏன் அதனால எப்படியே இந்த புவனத்திலே 7 பேர்கள் சமபலம் கொண்டவர்கள். யார் யார் சுவாமி? இந்த 7 பேர்களுக்கு ஒரு சாபம் இருக்கு. யார் யாரு எப்படி சாபம்? இந்த 7 பேர்களுக்கும் எத்தனை பேர்? 7 பேர் சொல்லிட்டாமா? இடும்பன், பகாசுரன், மணிமாலன், கீச்சகன், சராசந்தன், உன் தாயாதி துரியோதனன், உன் தம்பி பீமன். ஆமா. இந்த 7 பேர்களும் இந்த சமபலம் கொண்டவர்கள். இவர்களுக்கு ஒரு சாபம் ஒண்ணு இருக்குவாய். எப்படியே? யார் ஒருவன் கரத்தாலே முதலிலே ஒருவன் இறக்கிறானோ அந்த இறந்தவனுடைய பாதி பலம் கொன்றவனை வந்து சார்ந்து விடும். சரி. அது போல யார் முதல்ல ஒருத்தனை கொல்றானோ அவன் கரத்தாலே தான் மீதி 6 பேரும் மாள வேண்டும் என்று விதியே இருக்குது. அதனால இளம் பருவத்திலே உன்னுடைய தம்பி பீமனானவன் இடும்பனையும் பகாசுரனையும் கொண்டிருக்கிறான். அதனால் அந்த இறந்தவனுடைய பாதி பட்டம் கொன்றவனை வந்து சார்ந்திருக்கு. இந்த 7 பேர் லிஸ்ட்ல இடும்பம் பகாசுரங்கிறான் இல்ல, இந்த சராசந்தனங்கிறான் இல்ல. அதனால இந்த சராசந்தனும் இந்த பீமன் கரத்தால மால வேண்டும். விதி எதிர்க்கு போய் வரும் வாய் மாமா. விதி எதிர்க்கு போய் வரும் வாய் போய் வரும் வாய். நீ எத்தனை முறை கூறினாலும் நான் கிளியை வளர்த்து பூனை கேரி கொடுக்க மாட்டேன். என் தம்பி வர அனுப்ப முடியாதியா? கிளியா? எத்தனை நாட்கள் ஆனாலும் கருப்பு கிளியா? நான் இல்ல பச்சை கிளி தான் பாத்துக்கிறேன். கருப்பு கிளி போச்சு. கிளிகள் போல என் தம்பிமார் கிளிகள் போல போட்டுதான் என்ன சொன்னார் அண்ணா? நான் கிளியாந்து கிளியை வளர்த்து நான் பூனைக்கு பறியிட மாட்டேன். அதனால உன் வார்த்தையை நான் கேட்க மாட்டேன். உன்னோட தம்பிமார்களை உன்னோட அனுப்ப மாட்டேன். இன்னும் நீ போய் சரி தம்பி பீமா
அண்ணா இளம் பிராயத்தில் இடும்பன் பக்காசூரை கொண்டேனே மறந்து விட்டீரா? ஒரு வார்த்தை போய் வா தம்பி என்று உரைத்தீர். ஆனால் என்ன செய்து வந்து மாமா ஓ மாமா ஓ இப்ப போய் கேட்டு பாரு வா போடு. சொல்லிட்டியா? என்னம்மா சீக்கிரமா சொல்லிட்டா? ஓய் மாமா போய் வரட்டமா? மாமா நய குணமுடைய கமலையத்திலே நானிலோதலிலே உண்டே செயலல்ல வேறு உண்டா? சுவாமி மாமா ஏம்மா? யோ சரி வா. இந்த மருதக்காரன் பாரு என்ன பண்றான்? என்னவா நீ கேட்க மாட்டியா அதெல்லாம்? ஓமாதி தயவாதி என் பூஜம் பெற்ற தம்பி மாறே மாமா ஏம்மா? சரோச்சந்திரனிடம் முன்ன வந்து அஜாக்கிரதையா போனீங்க, அடி வாங்கிட்டு வந்துட்டீங்க. அஜாக்கிரதையா போனா ஆமா. வந்தேன்னு சொல்லு வந்துட்டீங்கன்னா வந்துட்டேன். மரியாதை மாமனுக்கு வந்துட்டீங்க. சரி. அடி வாங்கிட்டு வந்துட்டீங்க. இப்போ ஆ. ஜாக்கிரதையாக செல்ல வேண்டும் மகத நாடு. ஜாக்கிரதையா ஆமா, இப்பொழுது ஜாக்கிரதை, சர்வ ஜாக்கிரதை. நாகாளி பாரு பாத்து மார்பே ஜாக்கிரதையாக சென்று ஆ. சரோச்சந்திரனை மடித்து மடித்து அங்க இருக்கக்கூடிய பொன்பொருளை திரட்டிக் கொண்டு ஆ. தம்பிமாரோடு வெற்றியோடு வந்து சரி போயிட்டு வரியா? அப்படியே போயிட்டு வரேன். போயிட்டு வா. நீ சொல்லலாம் நான் போக மாட்டேன். வாய் வாடா மாமா ஏம்மா? போலாமா ஏம்மா? மாமா மகத நாடு வெகு தொலை உள்ளது. ஆ அதனால போயிட்டு எவ்வளவு நாட்கள் ஆகுமோ வர்றதுக்கு. சரி அதனால மனை எங்கு சென்றாலும் கிரகத்தில் இருக்கக்கூடிய கிரகத்துடைய மனையாளிடம் ஒரு நல்ல விடை வாங்கி வரணும். அவங்க நல்ல முறையில போயிட்டு வாங்கன்னு சொன்னாதான் சரி, அந்த போற வேலையை செப்பனவே சிறப்பா முடியும். அப்படியா அதனால ஒரு விடை வாங்கினு வா. அதானே பிறகு போகலாம். ஒரு மாமா ஆ. கண்ணே